அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சுக்கிராதித்ய ராஜயோகம். இந்த சுக்கிராதித்ய ராஜயோகம் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கையில் தான் நடைபெறுது. இந்த சேர்க்கையானது மீனராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடமான குடும்பம், தனம், கல்வி, வாக்குஸ்தானத்தில் நடைபெறுது. ஸோ இது 2ஆம் இடமான இந்த மேஷ ராசியில் தான் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த ஏப்ரல் 13ஆம் தேதி சூரிய பகவான், அதாவது மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து மேஷத்திற்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் ஏப்ரல் 24ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியான மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையை தான் சுக்கிராதித்ய ராஜயோகம் என்று அழைப்போம். இந்த நிகழ்வானது சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு யோக காலம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த அதாவது இந்த சுக்கிராதித்ய ராஜயோகம் மீனராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க. ஸோ மீனராசி அன்பர்கள் அதாவது குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். இந்த குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த நவகிரகங்களின் மன்னர் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் மேஷத்திலே உச்சம் பெறுகிறார். அதே போல் 2ஆம் இடத்துல இந்த சூரியன் உச்சம் பெற, அதே நேரத்தில் இந்த சுக்கிர பகவானுடைய சேர்க்கையானது 2ஆம் இடம் இந்த குடும்பம், தனம், கல்வி மற்றும் வாக்குஸ்தானத்தில் நடைபெறுது. ஸோ இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாங்க எல்லா விஷயத்தையும் அமைதியாகவும் பொறுமையாகவும் செயல்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக யோசித்து டீப்பாக திங்க் பண்ணிங்க, அதில் எந்த மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டான விதத்தில் செயல்படுத்தக்கூடிய நபர்கள். ஸோ தன்னுடைய வார்த்தைகள் மற்றவங்களை எந்த விதத்துலேயும் ஒரு கடினமான சொற்கள் இருக்கக்கூடாது, அவங்கள எந்த விதத்துலேயும் நம்மளோட வார்த்தைகள் பாதிக்கக்கூடாது அப்படின்னு யோசித்து பேசக்கூடியவர்கள். எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பு காட்டக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. பொறுமையான ஒரு விஷயத்தை, எந்த விஷயத்தை பண்ணாலும் நிதானத்தோடையும் பொறுமையாக செஞ்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள்னு சொல்லலாங்க. ஸோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு கடந்த சில காலங்களாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கே அது திரும்ப பாதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துச்சுங்க. நான் இந்த பிஸ்னஸை எனக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், மற்றவங்களுக்காக நான் பண்ணலைங்க. பட் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நான் எதுக்காக ஆரம்பித்தேன் அப்படின்னா அதனால சில எதிரிகள் அப்படிங்கிறது உருவாயிட்டாங்க. ஸோ இவங்களால் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ண முடியுது, இந்த பிஸ்னஸ் எப்படியாவது நம்ம கெடுக்கணும் அப்படிங்கிற சில முயற்சியில் நான் செய்கிற சில தொழிலில் ஏதாவது ஒரு விதத்தில் அவப்பேரை உருவாக்குறது, இல்லை அந்த தொழிலில் ஏதாவது ஒரு விதத்தில் நஷ்டமாக்குறது, அந்த பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள். இல்லைன்னா ஜென்மஸ்தானத்தில் இந்த சூரியன், சுக்கிரன், ராகு மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் எல்லாமே கூட்டி சேர்ந்துட்டு இருக்கும்போதுங்க நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பெரிய விதத்தில் தடையாகவே கொடுத்துட்டு இருந்ததுங்க. ஏதாவது பண்ணிடலாங்க, ஓகே நமக்கு இந்த பணம் முன்னெல்லாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்காமே நமக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம போய் கேட்டால் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தேவை அதிகமாக இருக்குது. முதலீட்டிற்கு உண்டான தேவைகள் அப்படிங்கிறது, அதே போல் ஒரு இடத்துல வாக்குறுதி கொடுத்து அதை சரியான விதத்தில் காப்பாற்றவே முடியலைங்க. இந்த தேதியில் இந்த டைமில் உங்களுக்கு நான் பணம் கொடுத்துறேன்னு சொல்கிறேன், நான் கரெக்டான நேரத்தில் என்னால் கொடுக்க முடியல, இதனால் எனக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சுங்க, என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது, பணத்தட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு, வாங்குகிற பணத்தை கடன் வாங்கி பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணத்தை எடுத்து மறுபடியும் அந்த வட்டி கட்டுறதுக்கு தான் எனக்கு சரியாக இருக்கே தவிர வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையே எனக்கு இல்லை, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது பெரிய அளவில் லாஸ் ஆகுது, பயங்கரமாக அடி விழுவுதுங்க, என்னால் இதுலேருந்து மீண்டே வர முடியாதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய சுக்கிராதித்ய ராஜயோக காலம் உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பம், தனஸ்தானத்தில் நடைபெறுது. ஸோ அந்த முதலீட்டுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. இது வரைக்கும் அந்த தொழிலில் இருந்து வந்த எதிரிகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகிறாங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க.
மன நிம்மதியோடு ஒரு வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க யார் எது பண்ணாலுமே நம்ம அதை கண்டுக்கக்கூடாது. நம்மளோட வேலையை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு அதிகப்படுத்தி கூட்டாளிகள் மூலமாக சில பிஸ்னஸ் பண்ணிங்க அதை கரெக்டான விதத்தில் சக்ஸஸாக கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிராதித்ய ராஜயோக காலம் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. அதே போல் இந்த வேலையில் இருக்கவங்க சம்பள உயர்வு அப்படிங்கிறதே இல்லை, யார் எதுக்கு எடுத்தாலும் நம்மகிட்ட வந்து தேவையில்லாமல் சண்டை போடுறாங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேங்க, ஓகேங்க இன்றைக்கி வந்து இந்த டார்கெட்டில் நான் அச்சீவ் பண்ணிடுவேன்னு கொடுக்குற கமிட்மெண்ட் என்னால் வந்து சக்ஸஸ் பண்ணவே முடியல, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க, அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு எனக்கு தேவையான பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது, அந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டும் இல்லைங்க, நான் அச்சீவ் பண்ண அதாவது ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணால் எனக்கு சில போனஸ் இன்சென்டிவ்லாம் கிடைக்கும், அது கூட எனக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது, இந்த வரக்கூடிய காலகட்டங்கள்லையாவது எனக்கு வந்து பதவி உயர்வு இருக்குமா, நான் வந்து ஒரு ப்ரமோஷனுக்கு வேண்டி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க, ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த காலகட்டங்களில் எனக்கு நல்ல யோக காலமாக இருக்குமானா கண்டிப்பாக சொல்கிறேங்க. இந்த வரக்கூடிய தருணம் நல்ல ஒரு யோக காலம். இந்த சுக்கிராதித்ய ராஜயோக காலத்தில் பதவி உயர்வுக்கான யோகமும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் உங்களுடைய சேல்ஸ் டார்கெட்டோ இல்லை ஒரு டார்கெட் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைய போதுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும். இது வரைக்கும் வாங்குகிற சம்பளமெல்லாம் செலவுக்கே சரியாக போயிடுது, இஎம்ஐ கட்டுறதுக்கே எனக்கு சரியாக போயிடுதுங்க, சம்பளம் கொஞ்சம் அதிகமாக வரணும், அதே போல் அப்படி இல்லைன்னா இந்த சம்பளத்தை விட்டுட்டு நான் வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் அப்படின்னா வேற ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன்னா அதுவும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அட்லீஸ்ட் அந்த வேலை கிடைச்சதுன்னா கூட சேலரி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தி கிடைக்கும், இதனால் என்னோடய கமிட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும், ஈஸியாக வந்து கடனை கட்டி முடிச்சுட்டு இந்த கடன் இல்லாத வாழ்க்கையில் நான் வெளியே வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சுக்கிராதித்ய ராஜயோக காலம் தன தட்டுப்பாடுகள் கண்டிப்பாக குறையுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் வருங்க. அதே போல் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இன்னும் 2 மாதம் போட்டும்பா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ப்ரொமோஷனை பற்றி நாம் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தருணம் இதுவாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீரும், பதவி உயர்வும் சம்பள உயர்வும், நல்ல பதவி ஒரு பெரிய ஹையர் பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும், ஃபாரின் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான சில யோகமாக உங்களுக்கு இந்த சுக்கிராதித்ய ராஜயோக காலம் இருக்க போதுங்க. வேலை செய்கிற இடத்துல இருந்தே ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்ப நாள் அது வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ அது ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உருவாகுமானா கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க. உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்தே வெளிநாட்டுக்கு அனுப்பி வேலை செய்ய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். அதே போல் திருமணம் அப்படிங்கிறதுக்கு பந்தம் இருக்கா இல்லைங்களா, திருமணம் அப்படிங்கிறது எனக்கு லேட் ஆகிட்டே இருக்குது, ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் வரக்கூடிய ஜாதகம்லாம் தோஷ ஜாதகமாகவே இருக்குதுங்க, இந்த திருமண தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா விதமான பரிகாரங்கள் எல்லா கோயிலுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன், ஆனால் இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதாவது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த 7ஆம் இடமான கேது பகவான் வந்து உங்களுக்கு கலசரஸ்தானத்தில் உட்காந்துட்ருக்காருங்க. அதே போல் இந்த குடும்பம், தனம், கல்வி மற்றும் வாக்குஸ்தானத்தில் வந்து இந்த சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால குடும்பத்தில் புது நபர்களுடைய சேர்க்கையானது நடைபெறும். கண்டிப்பாக ரொம்ப நாளாக வந்து இந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த திருமண தோஷம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது விளங்குங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு பொருத்தமான ஜாதகம் உங்களை தேடி வரதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஸோ இது வரைக்கும் வந்ததுங்க நிறைய, எல்லாமே வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால ஏதாவது ஒரு ஜாதக பொருத்தம் இல்லாததுனால வேண்டாம்னு சொல்லி விளக்கிட்டே இருந்தோம். ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களையாவது அது மாறுமானா கண்டிப்பாக மாறுங்க. நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க. கரெக்டான விதத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த யோகா காலத்தில் நல்ல ஒரு பூஸ்டாக இருக்க போகுதுங்க. அடுத்தது அந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 5ஆம் இடத்திற்கான அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை என்று அழைக்கக்கூடிய அந்த 5ஆம் இடம், அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய சூரிய பகவானானது 2ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த யோக காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு சக்ஸஸான ரேட்டுக்கு கொண்டு போகுங்க. அதே போல் இந்த புத்திர தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விலகுங்க. புத்திர பாகியம் கிடைப்பதற்கான எல்லா சூழ்நிலையும் இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு நடக்குங்க. யாரெல்லாம் உங்களை வந்து குழந்தை இல்லை, நீங்கள் வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு பேசாமல் நீங்கள் வந்து குழந்தைக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் குழந்தையை தத்தெடுத்துக்காங்கன்னு சொன்னவங்க மத்தியில்
உங்களுக்கு புத்திர செல்வத்தை பெற்றெடுக்கக்கூடிய யோக காலமாக இந்த வரக்கூடிய ராஜயோக காலம் உங்களுக்கு இருக்க போதுங்க. அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே இந்த கருத்து வேறுபாடுகள் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும், குடும்பத்தில் நிம்மதியே இல்லைங்க, பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா, இல்லை 2 பேருமே வந்து மியூச்சுவலாக டிவோர்ஸ் வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத மற்ற அதாவது 3ஆம் நபர்களால் சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் அந்த குடும்பத்தில் சார்ந்தவங்களை பற்றி பேசும்போது, அந்த மனைவியோட அண்ணன் தம்பிகளை பற்றி பேசும்போது, இல்லை கணவர் வகையில் சொந்த பந்தங்களை பற்றி தேவையில்லாமல் பேசும்போதுங்க, இதனாலேயே எங்களுக்குள்ள குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகுது. ஒரு இடத்துல உட்காந்து யாரும் நிம்மதியாக பேசியே ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை. குழந்தைங்க கூடயும் சரியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. குடும்பத்தில் நிம்மதியில்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த சுக்கிராதித்ய ராஜயோக காலம் மனைவிக்கிடையே வந்து இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க. கணவன் மனைவிக்கு நல்ல ஒற்றுமை அந்யோன்யம் ஏற்படுங்க. ஏன்னா இந்த குடும்பம் தனஸ்தானத்தில் அந்த கிரகங்களுடைய சேர்க்கை, அதாவது மனைவி கிட்ட இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யோன்யம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. அதே போல் இவ்வளோ நாளாக உங்களுக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து 2 பேருமே ஆன்மீகம் சார்ந்த சில பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. அதே போல் இந்த குழந்தை பாக்கியத்தினால இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே பேசி தீர்த்த அதற்குண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. அதே போல் இந்த சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும், பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே தீர்றதுக்கான சூழ்நிலை உருவாகுங்க. பங்காளிகள் மூலமாக சில பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்குங்க. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தால் அது பெரிய லீகல் இஷ்யூவாக இருக்குங்க, பயங்கர சட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சட்டம் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்புகளும், அதே போல் அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்றதும், புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும், வீடு வாங்குவதற்கான சில யோக காலமாக இந்த சுக்கிராதித்ய ராஜயோக காலம் இருக்க போதுங்க. அதே போல் கடன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், கடன் வாங்கிட்டேங்க ஆனால் அந்த கடனை திரும்ப அடைக்கவே முடியல, அதே போல் ஒரு இடத்துல நான் பணம் கொடுத்து வச்சுருக்கேன், அந்த பணமும் எனக்கு கரெக்டான நேரத்தில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த தனம் சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். பல வழிகளில் வந்து நம்ம கைக்கு வந்து சேருங்க. எப்பயோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுருந்துருப்பீங்க, அந்த பணம் இப்போல்லாம் நம்ம வருமா அப்படின்னு சொல்லி மறந்தே போயிருப்புங்க. இந்த யோக காலத்தில் அவங்க ரொம்ப நாளாக வந்து பணம் வந்து பிரச்சனையாக இருந்தது கூட உங்களை தேடி வரும். அதே போல் நீங்கள் யாருக்காவது வாங்கி கொடுத்துருந்து அது மூலமாக வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. உங்களுடைய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த பணத்தை வந்து கடனை அடைக்கிறதுக்கான சில வாய்ப்புகளும், பணம் கொடுத்தவங்களே உங்களோட சூழ்நிலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும், இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக தீருங்க. அதே போல் இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஏன்னா ஜென்மஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வருங்க. உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே போல் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்தபடியாக இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள், இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கல்வி ஸ்தானம், இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும்பொழுது அறிவுத்திறன், ஆற்றல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்குங்க. நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த மார்க்கை வச்சுட்டு அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. கல்வியில் நல்ல ஒரு மேன்மை, அதாவது சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது நல்ல ஒரு கல்வி அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த காலகட்டங்களுக்கு தேவையான கல்வி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால போல் படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல யோக தருணமாக இருக்க போதுங்க. ஏன்னா இது சுக்கிர ஆதித்ய ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வாழ்க்கையில் எல்லா விதமான பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியது. இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்தீங்க, ஒவ்வொரு விதத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல சக்ஸஸான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. எந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில விஷயங்கள், குழந்தை பாக்கியம் இருக்குதா, திருமண யோகம் இருக்கா, வேலையை மாற்றுறதுக்கோ இல்லை வந்து தொழில் பண்ணுறதுக்கான யோகம் இருக்கா, கடனை சமாளிப்போமா, இல்லை வந்து உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கரெக்டான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு உண்டானபடி முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா
எல்லா விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லையா, உங்களுடைய ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா, தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முறையான விதத்தில் தெரியப்படுத்தப்படுங்க. ஸோ உங்களை மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.